சிறிய கிராமத்தில் 1814ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள் பிரான்சிஸ் லூயி போஸ்கோ மார்கரெட் ஒக்கியானா என்ற தம்பதியினுடைய மகனாக பிறந்தார். இவருக்கு 2 வயது நடந்து கொண்டிருந்த போது இவர் தன்னுடைய தந்தையை இழந்தார். எனவே இவர் தாயின் பராமரிப்பிலே வளர்ந்தார். ஜான் போஸ்கோவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அதனால் கல்வி கற்க கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஜான் போஸ்கோ 6 நாடுகளை இணைத்துக் கொண்டு கல்வி கற்றார். 1841ஆம் ஆண்டு ஜான் போஸ்கோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் குருவாக மாறிய பிறகு செய்த முதல் காரியம் சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகளை, அதுவும் குறைந்த வயதில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களை ஆற்றுப்படுத்தியதுதான். அவர் ஆற்றிய பணியினால் நிறைய மாற்றங்கள் நடந்தன. இளைஞர்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு மனமாறினார்கள். அதன் பிறகு ஜான் போஸ்கோ தூரிங் என்ற இடத்தில் பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார். இவர் அங்கு சென்ற காலகட்டத்தில் இத்தாலி நாடு முழுவதும் தொழில் புரட்சி ஏற்பட்டிருந்தது. எனவே பெரும்பாலான இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தார்கள். இதை கண்ணுற்ற ஜான் போஸ்கோ மனம் வருந்தினார். அவர்களை எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைத்தார். ஆதரவு இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு வர திட்டம் தீட்டினார். பல்வேறு கதைகள், அறிவுரைகள் சொல்லி இடையிடையே விவிலியத்தில் இருந்தும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். தன்னுடைய குழந்தை பருவத்தில் தான் கல்வி கற்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதை நன்கு உணர்ந்த ஜான் போஸ்கோ முறைசாரா கல்வி நிறுவனங்கள், இரவு நேர படிப்பகங்கள் வழியாக இளைஞர்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார். ஜான் போஸ்கோ அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், இளைஞர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் இளைஞர்களை அன்பு செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும், அதுதான் முக்கியமாகும் என்பதாகும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய சூழலில் இளைஞர்களை எப்படி பார்க்கிறோம், அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தின் அவலங்களையும் அக்கிரமங்களையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஒளிபெருக்கிகள் இளைஞர்கள் என்பார் தந்தை பெரியார். அதை போன்று கவிஞர் வைரமுத்து நியாயத்தை நிலைநாட்ட துடிக்கும் நேரிய உள்ளமும், அநீதிக்கு சிறிதும் அடிபடியாத இரும்பு நெஞ்சமும், நாளைய உலகை நலமாக்கும் நம்பிக்கை தொடர்களை இளைஞர்கள் என்று. ஆகவே இளைஞர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் வல்லமையும் உணர்ந்து கொண்டு அவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி ஜான் போஸ்கோவை போன்ற இந்த சமூகத்தை புதுப்படியில் பெறச் செய்வோம். எனவே ஜான் போஸ்கோவின் விழாவினை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர்களிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்குவோம். தன் வழியாக இறையருள் பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு நாம் தூய ஜான் போஸ்கோவினுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். ஜான் போஸ்கோ என்று சொன்னாலே இளைஞர்களை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்வை வாழ்ந்த ஒரு புனிதர் என்பது நம்முடைய நினைவு கேட்டிருக்கிறது. அவருடைய பெயரை தாங்கி நம்முடைய பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஜான் போஸ்கோ இளைஞர் இயக்க பிள்ளைகளை இந்நாளிலே அவருடைய பாதுகாவலிலும் அவருடைய அரவணைப்பிலும் நாம் ஒப்படைத்து இப்பிள்ளைகளுக்காகவும் இப்பிள்ளைகளுடைய வாழ்வுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் இந்த பலியிலே நாம் செபிப்போம். அதே வேளையில் நிறைய கல்வி நிறுவனங்களை தாங்கி இருக்கிற ஒரு சபையாக சலேசிய சபை இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய பங்கும் மண்ணும் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் பரவி டொன் போஸ்கோவினுடைய அடிச்சுவடுகளையும் ஆன்மீகங்களையும் பின்பற்றி
சலேசி சபை உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. சபையில் இருக்கிற எல்லோருக்காகவும் அச்சபை செய்கிற பணியில் அவர்கள் நிறைவு காணவும் இந்த பலியிலே நாம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வில் நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று நாம் மனம் வருதுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்கிறேன். இல்லாமல் இறைவன் மீது இருக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தூய்மையானவை எவையோ அவற்றை மனதில் இருத்துங்கள். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கணித உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரிய எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ,
அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி.
ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவரியா என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாமல் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே புனிதமானவர்களே, இன்றைக்கு நாம் புனித டான் போஸ்கோ மறைப்பள்ளியாளர் மற்றும் இளைஞர்களின் தந்தை என அழைக்கப்படுவருடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் டான் போஸ்கோல படிக்கிறீங்க? எத்தனை பேர் படிச்சீங்க அப்படின்னா ஊர்ல முக்கால்வாசி பேர் அதான் படிச்சிருப்பீங்க. நானும் அங்கதான் படிச்சிருக்கேன். அப்ப இந்த டான் போஸ்கோனுடைய பெயரை தாங்கி அவருடைய சபையிலே இருக்கிற இறை பணியாளர்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுக்கும் டான் போஸ்கோ என்றாலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முன்னுரையிலே டான் போஸ்கோனுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். டான் போஸ்கோனுடைய அம்மா பேர் என்ன? மாமா மாறுபடி. அப்பா பேர் என்ன? பூசம் யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க பிரைஸ் தரேன். நம்ம டான் போஸ்கோவை நாம் பார்க்கிறோம். இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு பிள்ளையாக அவர் வளருவதை நாம் பார்க்கிறோம். டான் போஸ்கோவுடைய இந்த மிகப்பெரிய அல்லது அவருடைய வளர்ச்சிக்காக அல்லது அவர் பெயர் இன்றைக்கும் யாருடைய மனதிலும் பதிந்து அல்லது அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இளம் வயதில் அவர் அனுபவித்த துன்பங்களை இவ்வுலகில் வேறு எவரும் அனுபவிக்க கூடாது என்பதை அவர் நினைத்ததால் தான். டான் போஸ்கோவை நாம் பார்க்கிறோம். முதலில் அவர் ஆரம்பித்தது அநாத இல்லங்களை ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். தன்னை போல வறுமையிலும், தன்னை போல ஏழ்மையிலும், தன்னை போல தந்தையை இழந்து வாழ்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர் அரவணைப்பவராக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகுதான் அவர்களுக்கு கல்வி வழங்குவது, அதன் பிறகுதான் அவர்களுடைய ஆர்வத்தை ஆரம்பிப்பது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அல்லது விளையாட்டுகளை கற்றுத் தருவதுமாக. டான் போஸ்கோ என்றாலே முன்னொரு காலங்களில் நிறைய அநாத இல்லங்கள் தான் இருந்தது. யாருமற்று கேட்பாரற்று தெரு ஓரங்களில் குப்பைகளில் வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து அவர் அரவணைத்து வளர்த்த ஒரு மறைப்பணியாளர்களாக தான் அவர் இருந்திருக்கார். அதன் பிறகுதான் அவர் இளைஞர்களுக்கான கல்வியையும் தொழிற்கல்வியும் தரக்கூடிய ஒரு குருவாக மாறி இருக்கிறார். டான் போஸ்கோ பத்தி உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கலாம் நிறைய கதைகள் தெரியும். அவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இறந்த பிறகு நடந்த ஒரு புதுமையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் டான் போஸ்கோவினுடைய அந்த சமையல் அறையில் வேலை செய்திருந்த ஒரு இளைஞன் டான் போஸ்கோ இறந்த பிறகு
அவருடைய மன வருத்தத்தினாலேயே, மன உளைச்சலினாலேயே அந்த சமையல் அறையில் அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கையில் அவனுடைய ஒரு விரலை அவன் அந்த சோகத்தினால் வெட்டி கொள்கிறான். அதன் பிறகு அந்த விரலை எடுத்து சென்று டொன் போஸ்கோ உடல் இருக்கிற அந்த சவப்பெட்டியின் மீது வைத்து அவர் ஜெபித்ததனால் அந்த விரல் ஒட்டி கொண்டது என்று அவன் சாட்சியம் கொடுக்கிறான். அப்ப நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். புனிதர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் எனில் அவருடைய பெயரால் ஏதேனும் ஒரு புதுமை நடந்திருக்க வேண்டும். அவ்வாறு டொன் போஸ்கோவுடைய இந்த புதுமையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவரை புனித நிலைக்கு உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக டொன் போஸ்கோவுடைய பல கனவுகள் இருக்கிறது. அவர் கண்ட கனவுகள், பிள்ளைகளுக்கு அவர் வழங்கிய அறிவுரை, இவையெல்லாம் உலகமெங்கும் இருக்கிற பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது. அதிலும் முக்கியமாக அவருடைய பார்வை இளைஞர்கள் மீது அதிகமாக இருந்தது. இளைஞர்கள் தான் அதிகமாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நாடுகளை தவிர்த்து மூன்றாம் உலக நாடுகள் அல்லது வளரும் நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகளில் பார்க்கிற பொழுது இளைஞர்கள் தான் அதிகமாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்க பசங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்களை போல இந்த குப்பைகளை பொறுக்கி வாழ்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உலகத்துல அல்லது இந்தியாவில்? உங்க வயசுல ஸ்கூலுக்கு போகாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, குப்பைய பொறுக்கி அதை போட்டு காசு சம்பாதிச்சு சாப்பிடுற பசங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? 10 பேர் இருப்பாங்களா? இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு மொத்தம்? எத்தனை கோடி? 140. அது முன்னாடி இப்ப 180 கோடி. 180 கோடி மக்கள் வாழுகிற இந்த இந்தியாவில் 20 கோடி பிள்ளைகள் இப்படி குப்பையை பொறுக்குபவர்களாக இருக்கிறார். அப்ப இப்பொழுது டொன் போஸ்கோ சபை அல்லது சலேசி சபை புதிதாக ஒரு பணியை ஆரம்பித்து இருக்கிறது. மைக்ரண்ட், புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு புதுசா ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குறாங்க. 20 கோடிக்கு மேலாக பிள்ளைகள் பெற்றோர்கள் வச்சு இருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும் சந்தோஷப்படணும். அப்பா அம்மாவோட எவ்வளவு சொகுசா இருக்கணும். வேகிற தீபாவளி காலங்களில் பார்க்கிற பொழுது குப்பைகளில எடுக்கிற அந்த பட்டாசுகள் வெடித்து நிறைய குழந்தைகள் இறந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். புலம்பெயர்ந்தவர்களுக்காக அவர்களது புதிய ஒரு பணியை ஆரம்பிக்கையில் 20 கோடிக்கு மேலாக பிள்ளைகள் இப்படி குப்பை பொறுக்குவதும், தெருவோரங்களில் அலைந்திருப்பதும், சரியாக உணவும் உடையும் இல்லாமல் இருப்பதும் அவர்கள் பார்த்து புதியதாக ஒரு பணியை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் டொன் போஸ்கோ சபை இன்றைக்கு நிறைய பலன்களை நிறைய உலகெங்கும் தந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. அவர்கள் டொன் போஸ்கோடைய பெயர் எப்படி மகிமை மிக்கது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு ஏற்காட்டுக்கு போகணும்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. யாரெல்லாம் ஏற்காடு போய்க்கிறீங்க? கூட்டுமோன்னு சொல்லக்கூடாது, நாங்கெல்லாம் போல கூட்டுமோன்னு சொல்லக்கூடாது. ஏற்காடு போறோம்னா கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த செக் போஸ்ட்ல 50 ரூபா தான் கட்டணும். ஆனா முன்னாடி நான் வண்டி ஓட்டு போயிருந்தேன். நான் தெரியாதனமா அவனுக்கிட்ட டொன் போஸ்கோவுக்கு எப்படி வழி போகணும்னு கேட்டேன். அவன் வந்து செக் போஸ்ட் திறந்து காசுல நீங்க போங்க அப்படின்ட்டான். அப்ப கூட அந்த சாமி சொன்னார், இது தெரியாம போயிடுச்சேன், நிறைய முறை 50 ரூபா கொடுத்து போயிட்டேன் நான். டொன் போஸ்கோன்னு பேரை சொன்னா ஃப்ரீயா விட்டுறாங்களே. அப்ப வரப்போ அவனுக்கு நிறுத்தியே கேட்டீங்க, டொன் போஸ்கோ சொன்ன உடனே நீ விட்டுட்டேன். நாங்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு காலங்களில் இந்த மலையில் வாழ்ந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்களுக்கு முழுசா பிரெட் கொடுப்பாங்க. அதுக்கு போய் நின்று கேட்கல.
அந்த பிரெட்டும் அந்த பாலும் முட்டையும் தான் எங்களை வளர்த்தது. அந்த பிரெட்டும் பாலுக்கும் முட்டையும் ஓடுவோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை. எங்களை அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு சோறு போட்டு பாடம் நடத்தி எங்களை பெரியார் ஆகினாங்க. அதனால தான் நாங்கள் டொன் போஸ்கோ இடத்துக்கு போகிற எந்த சாமியாரும் நான் காசு வாங்கதே இல்லை. அப்ப அவருடைய அந்த நஞ்சு உணர்வை பார்க்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது. இங்க அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த புனிதருடைய விழா நமக்கு கற்றுத் தருவது, நான் பட்ட துன்பத்தை யாரும் படக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட சிறிய வயதில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்ததால் தான் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களும் அம்மனிதனுடைய பெயரால் பலனடைகிறார்கள். இப்ப நாம் இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் அல்லது எனக்கு எதெல்லாம் கிடைக்காமல் நான் வாழ்கிறேனோ வளர்கிறேனோ அதை போல அடுத்தவர் இருக்கிற பொழுது அவர்களுக்கு உதவுகிற மனப்பான்மையும் இப்புனிதர் நமக்கு கற்றுத் தருகிற அன்பின் வழியை நாம் பின்பற்றுவோம். அதன் வாயிலாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பமும் உயர்கிற நல்ல மனப்பான்மையை நாம் பெற அருள் தர தொடர்ந்து இந்த பலியை நாம் ஜெபிப்போம். நம்பிக்கையான மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். எம் திரு அவை தலைவர்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். மாறி வரும் கால சூழ்நிலைக்கேற்ப காலத்தின் அறிவுரை அறிந்து இளைஞர்களின் கிறிஸ்துவின் மனநிலைக்கு ஏற்ப வழிநடத்த தேவையான ஆற்றலையும் திரு அவை தலைவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் உண்மையும் வாழ்வு நான் என்று இறைவா, எம் நாட்டவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையின் வழியில் அவர்கள் நடக்கவும், ஏழை எளிய கைவிட்டப்பட்ட மக்களை நலனில் அக்கறை கொண்டு தேவையான செயல்திட்டங்களை தீட்டவும் அருள் தாரும். மேலும் இப்புதிய சூழலுக்கு ஏற்ப எம் இளைஞர்கள் நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு நல்லதோர் தலைவராக உருவகிட அருள் தார வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மால் தானே. உமது அருளிற்காகவும் ஆசிரியருக்காகவும் நன்றி கூறும் இவ்வேளையில் எம் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் எங்கள் பெற்றோர்களுக்காக முன்வருகிறோம். அவர்கள் மாறி வரும் இந்த அறிவியல் உலகத்தில் தங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் அரவணைக்கவும் ஆற்றல் தாரும். சமூக முரண்பாடுகளுக்கு மத்தியில் இப்பெற்றோர்கள் வளரும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ தேவையான அலுவலர்களை புரிந்து வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அருட்பெரும் ஜோதியாகி இறைவா, இளைஞர்கள் அனைவருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமது மனநிலையை பெற்றவர்களாகிய ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திடவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமண வரவுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதி துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா, உம் அருள் வளங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுவதை தவிர்க்கவும், புவி வெப்பமயதலை உணர்ந்து மரங்களை பாதுகாக்கவும் அருள் தாரும். மேலும் எங்களுக்கு தேவையான பருவங்களை பொழிந்து இயற்கை வளங்கள் மற்றும் கால்நடைகள் செய்யவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கடன்களை குவித்து தங்களை மூடியவர்களாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக டொன் போஸ்கோ இளஞ்செடி இயக்கத்தில் இருக்கிற நம் பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுவோம். அந்த பொறுப்புள்ள பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கிற நன்மக்களாகவும் தன்னுடைய வாழ்விலே அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நல்ல ஒரு முடிவை காணவும், தங்களுக்கு ஏற்படுகிற எண்ணிலடங்கா இன்னல்கள், தங்களுக்கு ஏற்படுகிற எண்ணிலடங்கா துன்பங்களிலிருந்து அவர்கள் நல்ல வாழ்விற்கு அவர்கள் வழிவகுக்கவும், ஏற்படுகிற தடுமாற்றங்களில் தங்களுக்கென ஏற்படுகிற சுய ஆர்வங்களில்
தங்களுடைய மனதையும் வாழ்க்கையும் துளைத்து விடாது. நல்ல சிந்தனையுள்ள மக்களாக அவர்கள் வளர நாம் சிரிப்போம். என் வாழும் எல்லாம் நிறைவா, எங்கள் ஊரில் நல்லதொரு சொத்துக்களாக நாம் மதிப்புள்ள முத்துக்களாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எம் இளம் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நீர் உருவாக்கி இருக்கிற ஆர்வத்திற்காகவும் நல்ல எண்ணத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கிடையே இருக்கிற அதே ஆர்வமும் அதே விவேகமும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கவும், உங்களுடைய பிள்ளைகளாகிய அவர்களை எல்லா சோதனை நேரங்களில் இருந்து வழிநடத்தவும், வாழ்க்கையில் அவர்கள் தடுமாற்றங்களை சந்திக்கிற பொழுது மனம் தளராத தைரியத்தோடு எதிர்கொண்டு நல்வாழ்வை வாழ்பவர்களாகவும், அதனால் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பெருமை உள்ள பிள்ளைகளாக வாழவும், இவ்வூருக்கு நற்மதிப்பீடுகளையும் நற்பெயர்களையும் சம்பாதித்து தரக்கூடிய நற்பிள்ளைகளாக அவர்கள் வளரவும் ஆற்றலை தந்து கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தையாகிய இறைவனுக்கு இயேசுதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தனது நன்மைக்காகவும் தனது திரு அவை அடைத்தவர்களுக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உருவளித்தது போல இக்காணிக்கை உமக்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. என்றும் உள்ள வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். ஏனெனில் புனிதர் தொன் போஸ்கோவினுடைய வியத்தகு சாட்சியத்தினால் உமது திருவை இன்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீரைகள் நீர் கொண்டிருக்கும் அறிவுண்மை தெளிவாக காட்டுகிறேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வினை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டுதலினால் தூண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெறவும் வருகிறேன். ஆகவே ஆண்டவரே, வானவ தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் முறை உறவாய் பாடுவதாவது. தூயவர், 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 ஆண்படைகளின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகிய எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுவிட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது பாப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உங்களுக்காக அளிக்கப்படும்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்கள் பலித்தவர் கூறியதாவது: இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருளே, நீர் உலகும் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உன் திருமணம் பொருளையும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு இரண்டுமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் சாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய்வுகள் மற்றும் எல்லா திருநெறினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கண்பரான புனித யோசேப்பு திருத்தூதர்களுடைய உலகில் புகுந்தவராய் வாழ்ந்த புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Mira,
அமைதியை கனிவுடன் சாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருந்தத்துக்காகவும் எளிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். என் பாவங்களை வராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மூச்சமையும் அளித்துள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை தரும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். சந்தோஷங்கள் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவ வாரும் புது வாழ்வு எங்கில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவே. வாரும் தேவ வாரும் புது வாழ்வு எங்கில் தாரும் உன்னாசி பொங்க நான் வாழுவே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. பொங்க நான் வாழுவே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் தோன்றுதே. என்னை புனிதமாக்கும்
பொஸ்கோ இளஞ்சேரிக்கு பிள்ளைகளுடைய நாம். இத்தகைய ஒரு பிள்ளைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீட்டில் வேலை செய்கிறாங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் இங்கே நிறைய வேலை செய்கிறாங்க. அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தின் மீதும் கடவுள் மீதும் அதிகமான பக்தியும் விசுவாசத்தையும் வைத்திருப்பதை பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கடவுளுக்கு இத்தகைய பிள்ளைகளுக்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும். குறிப்பாக வழக்கமாக அன்பியத்தில் பிறகு எத்தனை பேர் இருப்பீங்க அந்த கோயிலை சுற்றி? நான் வாயை திறக்க மாட்டேன், பெருக்கு தேவையில்லை எடுத்துக்கணும். ஒரு அன்பியத்தில் இந்த கோயில் பெருக்கணும் சுத்தம் பண்ண எத்தனை பேர் பண்ணுவீங்க? 6 பேர் 7 பேர். ஆனா கோயில் உத்தேசம் இருக்காங்க, அது வேற. கோயில் சுத்தி மட்டும் கேட்டேன். ஆனால் இன்றைக்கு 2 பிள்ளைகள், ஜாஸ்லின் கீர்த்தனா 2 பேர். என் பிள்ளைங்க காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சவங்க 12 வரைக்கும் அது சரி நேரம் இருக்கு. பார்க்கறது சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் மனசுக்குள்ளே சொல்லிங்க, வீட்டுல ஏமாத்தினல அங்கே செய்தி. அப்படி இல்லை, பிள்ளைகள் அழகாக ஆலயத்தை சுற்றி பெருக்கி, கோயிலை பெருக்கி துடைத்து ஒன்று செஞ்சாங்க. அது எந்த அன்பையுமே இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க. கோயிலுக்கு முன்னாடி இந்த போர்த்திக்கு படிக்கட்டுலாம் கழுவுனாங்க. சாதாரணமாக கழுவல, சர்ப்பு பவுடர் போட்டுலாம் கழுவுச்சிங்க பிள்ளைங்க. அது மாதிரி நீங்க யாரும் கழுவி இருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. அதே போல 2 ஆண் பிள்ளைகள், மற்றவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, அவர்களை நான் புரிந்து கொள்ள. 2 ஆண் பிள்ளைகள், ராஜேஷ் எக்வின், எல்லாம் அலங்காரம், தொன்போஸ்ட் அலங்காரம், வெளியில் இருக்கிற தேர் அலங்காரம். தேரை நீங்கள் விட்டுருந்தா பெயிண்டேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தண்ணி விட்டு தேய்ச்சி அழகாக கழுவி சுத்தமாக்கி மிகவும் திறமையாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார். அதே போல அவர்கள் சிந்திக்கிற அந்த விதம், சும்மாதான் சொன்ன கூப்பிட்டு யாராவது பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு தொன்போஸ்கோ ஃபீஸ்ட் வந்து உங்களுடைய பாதுகாவலை தான் நீங்க தான் செய்யணும். அவங்க என்னை எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா ஃபாரின் ரேஞ்சுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு தனியாக அவர்களே அவர்களுடைய இயக்கத்திற்கு ஒரு லட்சணைனா நமக்கு இங்கிலீஷ்ல லோகோன்னு சொல்றோம். லோகோவை உருவாக்கி அதற்காக ஒரு பேட்ச் ரெடி பண்ணி எங்களுடைய இளைஞர்களாக நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு தங்களுக்கான ஒரு புதிய பாணியை மறை மாவட்டத்தில் எந்த ஊர்லையுமே அந்த இளைஞர்களுக்காக பேட்ச் இருக்காது. டிஷர்ட் இருக்கும், வழக்கமாக டிஷர்ட் துணியெல்லாம் இருக்கும், பேட்ச் இருக்காது. அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் யோசித்து அவனை எவ்வளோ காசு பெருவி போடான்னு தெரியல. வந்து இதில் வர கேட்குறாங்க, கோயிலுக்கு தான் வாங்கி வரணும், ஒன்றும் வாங்கி தருவாங்க, நீ பூசைக்கு வரவே எனக்கு போதும். இருந்தாலும் இந்த பிள்ளைகள் பூசியில வாசக புக்கு பார்த்தோம்னாங்க, அதுல 2வது வாசக புக்கு ரொம்ப பெருசு. அதனால நம்ம இந்த கோயிலிருந்து கிளை பொங்க கோயிலுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரணும், அது கிழிஞ்சு போயிருக்குது. அதனால அந்த வாசக புத்தகத்தை நீங்க ஆர்டர் கொடுங்க, அதை நாங்கள் இளைஞர்கள் சார்பாக வாங்கி தருகிறோம். இது கைத்தட்டி இருக்கணும், வாங்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தினுடைய விலையை இல்லை, நீங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு சிந்திக்கிறார்களே, அது எனக்கு பெருமையாக இருக்கு. எனக்கு கூட அந்த யோசனை வரல, நான் என் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறேன். அந்த யோசனை பார்க்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் பல நிலைகளில் நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகிற எதிர்மறையான சிந்தனையை நாம் புகுத்தி விடுகிறோம். நம்ம விளையாட்டா பேசுறது, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேசுறது, இதை வைத்து நாம் அவர்களை தவறாக நாம் மதிப்பிட்டு விடுகிறோம். அது வேணாம். நம் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அது நம் பிள்ளைகள்.
தவறு இழைத்து எனக்கு அவமானத்தை வரவைத்தாலும் அது என் பிள்ளைகள். நான் அப்படிதான் பார்ப்பேன். அதனால நம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஆர்வத்தோடு இருப்பதை பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நான் அவர்களே அவர்களாகவே அத்தகைய பிள்ளைகளை நாம் அடுத்த நிலைக்கு அவர்களை நாம் உயர்த்த ஆசைப்பட வேண்டும். எனது நாளில் அந்த எல்லா பிள்ளைகளும் பீடத்துக்கு முன்னாடி ஒரு நிலையில் இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் இளைஞர்கள் எல்லாரும் வாங்க பார்ப்போம். அப்படி பார்க்காம நில்லுங்க. ஓகே, 4 தாய்மார்கள் 4 தந்தைமார்கள் வாங்க பார்ப்போம். ஆனா ஏஞ்சி வந்து ஒரு போட்டியா காசுலாம் கொடுக்க வேணாம். வடிவமைத்து நம்முடைய பங்கிற்காக புதிதாக ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கிற இந்த லட்சணியத்தை நேம் பேச்ச நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு குத்தி விடுங்க. அதான் எங்களுக்கு பெருமை. வெரி குட். இவங்க அழகா இருக்காங்கல்ல? வெரி குட், சூப்பர். மைக்கில் தான் இன்னும் அழகா அதிகமாக. வெரி குட், தேங்க்யூ, சூப்பர். அப்படி இல்லைங்க. அவர்களில் ஒரே ஒருவராக இருந்து ஆலோசனை அவர்களுக்கு வழங்கி அவ்வப்பொழுது வழிநடத்தியவர் நம்முடைய ஸ்டீவன் அவர்களுக்கு இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் ராஜேஸ்வரன் இந்த பரிசினை வழங்குவார். அவர்களுக்கு கொஞ்ச காலம் சிறிது காலம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வழிகாட்டியாக அவர் துணையாக இருக்கிறார். இந்த நேரத்திலே இன்னும் யாராவது நான் பிரைஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், நீ கூப்பிடல அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் கூப்பிட்டுங்க, பசங்க சந்தோஷப்படுவாங்க. எனவே இந்த நேரத்திலே பரிசுகளை வழி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உங்கள் ஒருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நன்றி உரையை நமக்காக வழங்குவார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய பங்கு பெற்ற துணைத் தலைவர் திரு சார்லஸ் அவர்கள் உங்கள் எல்லோருடைய சார்பாக நம் பிள்ளைகளை வாழ்த்துவார்.
அனைவருக்கும் இனிய தொன்போஸ்கோ திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கம் இயங்குவதற்கு காரணமானவர் நம் பொங்குதலை அவர்கள் மற்றும் நம் பங்கில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் ஆன்மீகம் மற்றும் நற்பண்புகள் போன்றவற்றை நல்வழிப்படுத்துபவர் நம் பங்கு தந்தை அவர்கள். மேலும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கடவுளின் ஆசிரியை பெற்று தந்து நம் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்கள் தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தின் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இயக்க கலந்துரையாடல் நடக்கும்போது முதன்முறையாக ரூபாய் 1000 கொடுத்து ஊக்குவித்தவர் நம் பங்கு தந்தை அவர்கள். நம் பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்க தொன்போஸ்கோ இயக்கத்தின் துணைத் தலைவர் எபின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் செயலாளர் ஜாஸ்மின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்தி மற்றும் திருப்பலியில் அழகான பாடல்களை பாடி கடவுளை துதிக்க உறுதுணையாக இருந்த வேதியர் அவர்களுக்கு எங்கள் தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க தொன்போஸ்கோ இயக்கத்தின் ஆலோசகர் ஸ்டீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ரூபாய் 1000 நன்கொடை அளித்த தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எங்கள் தொன்போஸ்கோ இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்திற்கு ரூபாய் 2000 நன்கொடை வழங்கிய திரு பிரபாகரன் திருமதி சரண்யா குடும்பத்திற்கு எங்கள் தொன்போஸ்கோ இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு முன்னாடி அளிக்க தொன்போஸ்கோ இயக்கத்தின் துணைத் தலைவர் துணை செயலாளர் கீர்த்தனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் ஆலயத்தின் மிகவும் அழகான கோலங்களை அழகுபடுத்திய திருமதி அமளி அவர்களை தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தின் மூலம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி அமளி அவர்களுக்கு புனரமைக்க இந்தியாவை அன்போடு அழைக்கிறோம். ஆலயத்தை உட்புறம் மற்றும் மேம்படுத்திய கீர்த்தனா மற்றும் ஜாஸ்மின் அவர்களுக்கு எங்கள் தொன்போஸ்கோ இயக்கத்தின் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறோம்.
மேலும் எங்கள் இளைஞர்களுக்கு உறுதியாளருக்கும் பங்குபெறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவினை சிறப்பிக்க உறுதுணையாக இருந்த துன்போக்கு இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் இயக்கத்தின் ஆலோசனை வழங்கி உறுதுணையாக இருக்கும் ஆலோசகர் திரு ஸ்டீபன் அவர்களுக்கு எங்கள் துன்போக்கு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டீபன் அவர்களுக்கு மைக்கேல் அவர்கள் பொன்னாடையை அறிவிக்க அனுப்புவார்கள். இந்த நாளில் தேர்வு மற்றும் இவர்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதே நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை பாசத்தோடு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களே இந்த விழா மிக நிகழ்ச்சியாக சிறப்பாக நடப்பதற்கு காரணம் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் தான். உங்களே இதெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்குது. ஒரு நேரத்தில் நாங்கள் இளைஞராக இருக்கும் பொழுது எங்களுக்கு இது போன்ற தந்தையர்கள் உற்சாகமோ ஊக்கமோ தரவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நாங்களே இளைஞர் இயக்கத்தை உருவாக்கினோம். தந்தை மாற்றி வாலிபர் சங்கம் சொல்லிட்டு அந்த நேரத்துல 1989 91 வரைக்கும் இந்த இயக்கம் ஆனது இருந்தது. இயக்கம் அல்ல, சங்கம். ஆனா இந்த நாளிலே இந்த இளைஞர்கள் எல்லாம் இவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு, ஒரு புதுமுகத்தோடு, உற்சாகத்தோடு மகிழ்ச்சியாக செயல்படுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்வார், நிறைய வார்த்தைகளே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன். நீ இளைஞன், அது போதும் எனக்கு. அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தத்துவம் அதுதான். அவர் செஞ்சிருக்கிறார். சின்ன சின்ன பசங்களுக்கு மத்தியில் வேலை செஞ்சிருக்கலாம், அல்லது தாய்மார்கள் மத்தியில் வேலை செஞ்சிருக்கலாம், அல்லது தந்தைமார்கள் மத்தியில் வேலை, யார் மத்தியிலும் வேலை செய்யலாம். இளைஞர்கள் மத்தியில் மட்டும்தான் அதிகமாக அக்கறை கொண்டு அவர் வாழ்ந்திருக்கின்றார். அதுக்கு காரணம் என்னவென்றால், இளைஞர்னா அப்படிதான் இருக்கும். தப்பு செய்யாதான் இளைஞர். ஆனா தப்பிலே வளர்ந்தவர் இளைஞர் அல்ல, தப்பிலே வளர்ந்திருப்பவர் இளைஞர் கிடையாது. இளைஞர்னா கண்டிப்பா தப்பு செய்யும். அப்படிப்பட்ட தப்பு செய்கிற இளைஞரை நாடிதான், தேடித்தான், ஓடித்தான் போனார். அதுக்காக தான் நிறைய ஆர்வம், நிறைய விடுதிகள், நிறைய அனாதாசிரமங்கள் இருந்தது. நானும் இந்த இளைஞர்களுக்கு கூறுவது என்னவென்றால், நிச்சயமாக நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் யாருமே நல்லது சொல்ல மாட்டாங்க. நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து வழிநடத்திய நம் பிள்ளைகள் தன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் ராஜேஷ், துணைத் தலைவர் எட்மி, இந்த 2 பிள்ளைகளையும் நாம் பொன்னாடை போர்த்தி இப்பொழுது அவர்களை நாம் கௌரவிப்போம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நம்முடைய பங்கு பெறும் பொருளும் பேசியதும் ஆகிய திரு பவுல் பீட்டர் அவர்களை அங்கே அழைக்கிறோம். அவர்கிட்ட தான் அவங்க 2 பேரும் ட்ரைனிங் இருக்காங்க. திட்டு வாங்கி எல்லாத்துக்கும் கேட்டு நல்ல கைவிடத்துக்கிறார். அவர்கள் செய்யாமல் சும்மாவை கொடுக்கலாம். நாளில் திருப்பலி முடிந்து நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லோருக்கும் பிரியாணி போடுறோம்னு சொன்னாலும் நான் தான் தடுத்து நிறுத்தினேன். ஏன்னா உங்ககிட்ட காசு இல்லை எனக்கு தெரியும். என் பிள்ளைகளை அதிகமாக நான் கடினப்பட்டதை தொந்தரவு கொடுத்து விரும்பவில்லை. அவருடைய ஆர்வத்தை நான் பாராட்டினேன். இருந்தாலும் அவங்க ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னா, சரி வேணா ஒரு டீ
ஒரு கேக் மட்டும் கொடுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தேன். எனவே திருப்பலி முடிந்து அதை நாம் மகிழ்ந்து உண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆசி அளிப்போம். திருப்பலி முடிந்தவுடன் எல்லூர் தன்னை அன்பிய குடும்பங்களுக்கு திருவிழா பற்றிய சிறிய கூட்டம் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெறும். அன்புக்குரியவர்களே, அடுத்த முக்கியமானது, இந்த ஆண்டு நாம் இயேசுவினுடைய பாடுகளையும் இறப்பினையும் நீங்களாகவே நடிக்கவிருக்கிறீர்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழ் இந்த பேஷன் பிளேவை பல வருடங்களாக நம்முடைய மறை மாவட்டத்திலும் தமிழகத்திலும் பல இடங்களிலும் நடித்து காண்பித்து வருகிறார்கள். எனக்கு ஆசை என்னன்னா, வேற யாரோ உட்கார்ந்து நடிக்கிறத எனக்கு பார்க்க பிடிக்காது. நான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருப்பவர்கள் அதில் ஈடுபடுவதுதான் எனக்கு பிடிக்கும். நான் பசங்கிட்ட அடிக்கடி சொல்றதுதான், தப்பு பண்ணனா கூட நீயா பண்ண அர்த்தம் சொல்லி பண்ணாத, அது எனக்கு பிடிக்காது. எனவே ஏறக்குறைய அதில் நடிக்க 60 நபர்கள் தேவைப்படுகிறீர்கள். சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து நான் நாளைக்கு செத்துருவ சாமி அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எனக்கு வேணும். எனவே எல்லா நிலையில் இருப்பவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும். இது ஒரு அரிய வாய்ப்பு, இது புண்ணியமும் கூட. இயேசுனுடைய இந்த பாடுகளில் அல்லது இயேசு வாழ்ந்த அனுபவித்த அந்த துன்பங்களில் நம்மையே நாம் ஈடுபடுத்தி உணர்வுபூர்வமாக அதில் செயல்படுகிற இந்த வாய்ப்பு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. எனவே இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அதை பற்றி சிறிய ஒரு அறிமுகத்தை வழங்க திருவாளர் விடில் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதை தொடர்ந்து ஏற்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய மறைக்கோட்டத்தில் இருப்பவர் பூர்வூர் தான் இருக்கிறார். அவரை விட்டுட்டு நம்ம வெளியில போறது நல்லதா இருக்காது. எனவே அவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள நேரத்தை ஆசைப்படுகிறோம். தமிழ் மக்களே, தெளிவா முதல் நாளிலே சொல்லிடுறேன், ஏறக்குறைய இதை நாம் பயின்று கொள்ள 60 மணி நேரம் தேவை. சரிங்களா? 60 மணி நேரம் நமக்கு தேவை. ஒரு நாளுக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நாம் பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப கடினமாக தான் இருக்கா. நீங்களாம் என்னோட திறமையா நடிக்கிறீங்க, திறமையா நடனம் ஆடுறீங்க. அந்த நம்பிக்கையை வச்சுதான் இது தொடங்குறோம். நிறைய பேர் கேட்டாங்க, சாமி இது காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என் கிட்னி வித்தாச்சும் ஒன்று நடிக்க வைக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கிட்னி வித்துருங்க சாமி எல்லாம் வைக்க மாட்டேன், சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். எல்லா நிலைகளிலும் கடவுள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். எனவே எந்த காரியத்தை நம் உள்ளத்தில் தொடங்கி எவர் நிறைவுக்கு கொண்டு வருவார் என்கிற ஒரு தைரியம், மனதைரியம் எனக்கு இருக்கிறது. எனவே இதில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயில்வோம். முதல் நாள்லையா பிராக்டிஸ் வரையிலும் கடைசி நாள் வரைக்கும் வரணும். இடையில வரேன், இங்க போறேன், அங்க போறேன், கடைசி நாள் வந்து என்ன சேர்த்துக்குங்க கிடையாது. எனவே நீங்க 10 பேர் வந்தீங்கன்னா கூட 50 பேர் நான் வெளியே கூப்பிட்டு நடிக்க வைப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 60 பேரும் என் மக்களாக இருக்க வேண்டும், அதான் என்னுடைய ஆசை. எனவே உங்களை நான் பயிற்சிக்க ஆசைப்படுகிறோம். ஆட்களுக்காக இதை நான் பயன்படுத்திக் கொள்வோம். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது நமக்கு வழங்குவாங்க. இந்த உண்மையான மாணவர்களிலே அவங்க அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இது 24வது சீசன். இந்தியாவுக்கு இந்த பேஷன் பிளே பணிக்குழு வந்து தன்னுடைய வேலையை துவங்கி 24 வருஷம் ஆகுது. இது 24வது வருடம். இந்த 24வது வருடத்தில் உண்மையே சொல்ல போனால்
இவங்களால எங்க செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்ச ஆட்களும் அப்படியான கிராமங்கள் தான் இந்த சீசன்ல எங்களை ஆவலோட வரவேற்கிறாங்க. அதிலும் குறிப்பா எங்க மக்கள் இதை முழுமையா எடுத்து செய்வாங்க, முழுமையா ஈடுபட்டு இதுல நடிக்கிற பார்ட்டியும் சேர்த்து செய்வாங்க அப்படின்னு சொன்னது இந்த 24வது வருஷம் தான். கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிருக்கு இதை நாங்க சக்சஸ் பண்றதுக்கு. இந்த சக்சஸுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அருட்பணியாளர் உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கிட்டது. அதாவது இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? எல்லாரும் தெரியுமா? இல்ல தெரியும் அப்படிங்கறதே சத்தமா வரமாட்டேங்குது. அட்லீஸ்ட் கையாவும் உயர்த்தீங்கன்னு பார்த்தா கை எந்த கையான உயரவும் மாட்டேங்குது. ஸோ எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். ஆனால் இயேசுவின் அன்பை வெளியில சொல்ல தெரியும். அவருடைய அன்பை வெளியில போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க நமக்கு தெரியும். எனக்கு தெரியுது, நான் அனுபவிச்சிட்டேன். ஆனா அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியல. அப்படிங்கிற இடத்துல தான் பேஷன் பிளே இந்தியா அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு இயேசுவின் கடைசி ஒரு வார நிகழ்வை தத்ரூபமான மேடை நாடகமாக, அதாவது மேடை நாடகம் தத்ரூபம் அப்படின்னா உடனே ரொம்ப தூரத்துல அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பார்வையாளருக்கு ஒரு 10 அடிக்கு அருகில் 10 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பார்வையாளருக்கும் மேடைக்கும். அவ்வளவு அருகாமையில அந்த 2000 வருடத்திற்கு முன்பு அந்த ஒரு வாரமும் இயேசுவுக்கு என்னென்ன நிகழ்ந்ததோ அத்தனையும் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை வழங்கி கொடுக்கும். 2000வது ஆண்டுல அமெரிக்க நாட்டில இருந்து ஒரு பணிக்குழு இந்தியாவுக்கு வந்து எங்களை போன்று இருந்து ஆர்வமிக்க சில பேரை எடுத்து பயிற்சி அளித்து இந்த நாடக பணிக்குழுவை துவங்கினார்கள். நாங்களும் அதுல இணைந்தோம். உண்மையில சொல்ல போனா முதல்ல நான் நடிக்க தான் போனேன். வாலண்டியரா நான் ஒரு இன்றைக்கு நாம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சலேசிய நிறுவனத்துல ஏலகிரி மலையில வேலை செய்து கொண்டிருக்கிற போது என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஏன்னா அங்க நாடகம் போடுறதுன்னா நம்ம முன்னாடி இருப்போம். அதனால அடுத்தது அந்த பணிக்குழு தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இதை இந்தியாவில் செல்ஃப் சஸ்டெயின் பண்ணக்கூடிய, அதாவது தற்சார்போடு இயங்கக்கூடிய அமைப்பாக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சப்போ 2014ஆம் ஆண்டுல 13ஆம் ஆண்டு வரைக்கும் 2013ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு மேடையில் இருக்கக்கூடிய 60 கேரக்டர்களும் மைக் வச்சுட்டு, காலர் மைக் வச்சுட்டோ அல்லது ஹேண்டல் மைக் வச்சுட்டோ பேசி நடிப்பாங்க. எல்லா கேரக்டரும் தான் பண்ணோம், ஸ்பாட்ல பேசி தான் நடிக்கணும். ஓகே. ஆனா 2014ஆம் ஆண்டு அதை ஒட்டுமொத்தமாக ப்ரீ ரெக்கார்டட் அப்ரோச்சாக ரெக்கார்டிங் பண்ணி எடுத்தோம். அந்த ரெக்கார்டிங் பண்ண காலத்துல எங்களோடு சேர்த்து பாடல் ஒருத்தர்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், உங்களுடைய பங்கு பேரவையின் துறை தலைவர். அவர் சிகரத்துல தான் டான்போஸ்கோ சிகரம் திருவண்ணாமலையில தான் அருட்பணியாளர் யோனஸ் ரோசாரியோ இருக்கிறப்ப இந்த ரெக்கார்டிங் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு 15 நாளும் சிகரம் அந்த பாடுபட்டுச்சு. 24 மணி நேரமும் திறந்து கிடந்தது, 24 மணி நேரமும் சத்தம் எப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த 2014ஆவது ஆண்டுல இருந்து ப்ரீ ரெக்கார்டட் அப்ரோச் வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 2018 இந்த ப்ரீ ரெக்கார்டட் அப்ரோச் எங்களுக்கு வேற ஒரு கதவை திறந்து விட்டது. நாங்கள் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறோமோ அங்கே ஒரு குழுவை எடுத்து பயிற்றெடுத்து எங்களோடு நடிக்க மேடை ஏற்றுவோம். உண்மையிலேயே அந்த குழு ரொம்ப சீரியஸா இந்த இறைப்பணியில தொடர்ந்து செயல்பட தயாரா இருக்கிற பட்சத்துல அவர்களை ஒரு கலக்குழுவாக அறிவித்து, பணிக்குழுவாக அந்த பகுதிக்கான பணிக்குழுவாக அறிவித்து அவர்களை தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான அத்தனை உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல திருவண்ணாமலையில் ஆரம்பிச்ச திருவண்ணாமலை, அடுத்தது வேலூர், பெரியகுளம், கன்னியாகுமரி, பெங்களூரு, எப்படி ஒரு 6 ஊர்களில் 40 முதல் 60 பேர் வரை உள்ள ஆட்கள் இருக்காங்க.
இப்போ எந்த ஊர்ல நிகழ்வு நடந்தாலும் இந்த 40லேருந்து 60 பேர்ல யாரால் எல்லாம் பங்கெடுக்க முடியுமோ அத்தனை பேரும் எங்களோடு வந்து நிகழ்வில் பங்கெடுப்பாங்க தேவைப்படக்கூடிய சூழல். எல்லாருமே எல்லா நேரமும் தொந்தரவு பண்ண முடியாது. இது ஒரு வாலண்டியர் மினிஸ்ட்ரி, எல்லாருமே தன்னார்வலர்கள் தான். இதை உருவாக்கிய முதல் நபர் முதற்கொண்டு ஃபவுண்டர் டைரக்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே தன்னார்வலர்கள். யாரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க இல்லை. அவங்களுக்கான பயணப்படியும் தங்குமிடமும் உணவும் கொடுத்தா அவங்க வந்து நின்று நமக்காக இந்த வேலையை செய்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுத்து அவர்களை கலக்குழுக்களாக அறிவிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதன் வழியாக கிடைச்சது. ஸோ இந்த ஊரில் நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வெள்ளூர் ரீஜன் அப்படின்னு பார்க்குறப்போ வெள்ளூரில் ஒரு சின்ன கலக்குழு இருக்குது, திருவண்ணாமலையில் ஒரு கலக்குழு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இதை தங்களுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு இந்த தவக்காலங்களில் இந்த மறைமாவட்டம் முழுவதும் சென்று சேர்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படியான ஒரு கலக்குழுவாக இது உருவாகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை எனக்கு இருந்தது. அது நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்க பங்கு பாரு அது தெளிவாக சொல்லிட்டேன். எங்க ஆளுங்க கட்டாயமாக உங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள். இந்த டயசிஸ் முழுக்க நாங்க எங்க டீம் அனுப்புவோம் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்துட்டேன். இத்தனைக்கு நான் அவங்க அதை பற்றி ஷேர் பண்ணவே இல்லை. அப்போ இப்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ஆண்டில் செம்மியமங்கலம் பேரண்ட்ஷிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வருடம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதான். இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அப்போ இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து உங்களை மேடை ஏற்றுவதும் தொடர்ந்து உங்களுடைய ஆர்வத்திற்கு உட்பட்டு உங்களுடைய நேரம் ஒத்து வரக்கூடிய சூழலில் உங்களை மற்ற இடங்களுக்கும் உங்களை பயணிக்க வைப்பதற்கும் உங்கள் திறமைகளை ஆண்டவருக்காக எங்கே வேணாலும் போய் அவருடைய நட்சத்திரத்தை அறிவிக்க பயன்படுத்த தயாராக இருக்கிற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க நாங்கள் காரணம். சரி, இப்போ பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னோன்னு உங்களுக்கு பயந்துட வேண்டியதில்லை. எல்லாமே நாடகம் சார்ந்த அரங்கம் சார்ந்த பயிற்சிகள் தான் நடக்கும். உங்கள் கையில் உடனடியாக வழக்கமாக நாடகம் ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து சார் நீங்கள் எது, சார் நீங்கள் எது, பாப்பா நீ எது அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே கிட்டத்தட்ட உங்கள் நிகழ்வுக்கான தேதிக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நாடகம் சார்ந்த பயிற்சிகள் தான் முழுக்க இருக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு நாடகத்திற்கு மட்டும் உதவாது, வாழ்க்கைக்கும் உதவும். அந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயிற்சியின் போதே உங்களுக்கான கேரக்டர்களை நாங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பயிற்சியில் உங்களுடைய பங்களிப்பிலிருந்து முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கேரக்டர் உங்களை தேடி வரும். ஓகே, நான் வழக்கமாக சொல்லுவோம், கேரக்டர் சூசஸ் த பர்சன், நாட் த பர்சன் சூசஸ் த கேரக்டர். நான் இதுவாக நடிக்கிறேன் அப்படின்னு மாற்றவங்களை விட அந்த கேரக்டருக்கான ஆள் தானாக இங்கே தெரியும். அப்படி உங்களுக்கான பயிற்சிகள் இருக்கும். பாதர் சொன்னது போல 60 மணி நேரம் நமக்கு பயிற்சிக்கு தேவைப்படும். அந்த 60 மணி நேரத்தை எப்படி ஒருங்கிணைக்கலாம், எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபாதர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஃபாதர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் தயாராக. உங்களுக்கான வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. வெறுமனே பயிற்சி மட்டும்தான் கொடுப்பீங்களா? இல்லை, உங்களுக்கு அந்த நாடகம் சார்ந்த உடைகள், பின்னணி அரங்கம், பொருட்கள். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் உடனே ரெடி பண்ண முடியாது. அப்போ பொருட்கள் இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சமாக தேடி சேகரித்து வைத்திருக்கிறோம். அதுவும் இந்த விக்காரியட்டில் இருந்து தான், நம்ம மலைக்கோட்டத்திலிருந்து தான் எங்களுக்கு கொடுக்க துவங்கப்பட்டது. முதல்ல ஒரு சிலுவையை இந்த மலைக்கோட்டத்திலிருந்து பேஷன் இந்தியாவுக்கு பரிசாக கொடுத்தாங்க. அந்த ஒரு சிலுவையிலிருந்து தான் நாங்கள் எல்லாத்தையுமே தொடங்கணும். அதை கொடுத்தவர் நம்ம ஃபாதர் ஜாய் எஸ்டிபி அவர் இருக்கிறப்ப தான் அதை செஞ்சார். ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, ஆடியோ ரெடியாக இருக்குது. உங்களை வேலைக்கு தயார்படுத்துகிற வேலைக்கும் ஒரு 6 பேர் பயிற்சியாளர்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நாங்கள் தயார். தேங்க்யூ. வழக்கமாக இப்படி வர்றவங்க கேட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்முடைய வினீத் ஜோசப் அவர்கள் முன் வந்து ஒத்துக்கொண்டார்.
நிறைய இடங்களிலே நிறைய அனுபவம் இருக்கிறது. இதை போல பணி செய்பவர்கள் எங்கள் மக்களை வச்சு செய்யுங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர்களாகவே வைத்திருக்கிற குழு வைத்து தான் நடிக்க ஆசைப்படுவார்கள். எனவே அந்த ஒரு ஏற்று கொண்டதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நீங்க நினைக்கிறத விட 200 மடங்கு எங்கள் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். 200 மடங்கு நம்முடைய மக்களுடைய செயல்பாடு இருக்கும். அந்த அன்புக்குரிய என்னுடைய ஆசை, பைபிள் நம்ம வாசிக்கிறோம், எருசலேமில் இருந்து நல்லது வரக்கூடுமோ அப்படின்னு வாசிக்கிறோம். என்னுடைய மறை மாவட்டத்திற்கு செம்மியமங்கலத்திலிருந்து நல்லது மட்டுமே வரக்கூடும் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலம். நீங்க 60 பேர் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை வச்சு நாங்க உலகத்தையே வித்துருவேன். ஒரு பங்காக கட்டாயப்படுத்தியே நம்ம நடிக்க வச்சுக்கலாம். அந்த பங்கு சேவை கட்டாயப்படுத்தியே நடிக்க வச்சுக்கலாம். நீங்க ஒழுங்கா கத்துன்னு பர்ஃபார்ம் பண்ணுறது. எனவே உங்களுடைய வேலை நடிப்பது மட்டும் இருந்தாலும் போதும். மீது நான் பார்த்துக்கிறேன். நீங்க பிராக்டிஸ் மட்டும் வாங்க. யாருக்கும் டைலாக் மனப்பாடம் பண்ற வேலைலாம் கிடையாது. மைண்ட் முகாம் இருக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ண தெரியாது. நிறைய டைலாக் எதுவுமே கிடையாது. ஆடியோ போவோம், அதை கேட்டு சாப்பிட நீங்கள் வாயை அசைத்து நடித்தீர்கள் மட்டும் போதும். சரியா? இவர்களோடு சேர்ந்துதான் 2 இடங்களில் வேலை செய்திருக்கிறேன். ஒன்று கரையாஞ்சாவடி, 2வது மோசவாடி. மோசவாடி ஃபுல் செட்டு போட்டது நான் தான். கரையாஞ்சாவில் ஒரு பார்வையாளராக நான் பார்த்தேன். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை தருவீங்கன்னு நினைக்கிறேன். தருவீங்களா? எனவே நான் உங்களை நம்பிதான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதனால நம்பி ஏற்றுனேன். எனவே நாம் இப்பொழுது இந்த பயிற்சியை தொடங்குவோம் என்று நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த வருடம் தியானம் வைக்கலாம். அந்த தியானம் கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா இதுவே ஒரு பெரிய தியானம் தான். எனவே இதை நாம் என்றைக்கு நடத்த போகிறோம்? மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை. அதுக்குள்ள ஒரு மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ளலாம், இதை நடத்தி கொள்ளலாம், ஒத்திக்க வைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த அரிய வாய்ப்புக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இது போன்ற நற்காரியங்கள் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். இறுதி மன்றாட்டிற்காக எழுதியிருக்கோம். இறைவா, புனித தொன் போஸ்கோ என்னும் புனிதரின் கன்னிமையின் மறை சாட்சியத்தினாலும் இரட்டிப்பான வெற்றியினால் முடிசூட்டி இவர்களடையாளத்தின் ஆற்றலினால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணைவுடன் மேற்கொண்டு மாற்றுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேற்ற. தந்தை தந்தோஸ்தோவே எங்கள் இறைவனின் தூதரே வாழியவே.
இளம்பெண்களையும் இறைவன் தம்பூஸ்க வழியாக விரைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல மனதிலிருந்து நடத்தி செல்லவும் அவர்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் புனித தம்பூஸ்க வழியாக புனித வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையை ஒரு பெயர்த்து இதனை போற்ற பிறகு ஒரு ஆட்சி வருக முத்திர நிலையில் நிறைவேறுவது போல மனுவைகள் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையை விடுப்போம். ஆமென். வாழ்க. ஆண்டவருடைய பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, எதிர்வேற்றுகளையாகிய சுவாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவங்களை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நித்திய சிதிக்குரிய பரிசுத்த பரமதிவனர் கருணைக்கு இன்றையும் ஆராதனையும் துதியும் தோஸ்திர நமஸ்காரம் உண்டாகிறது. சகாயமான புனித மரியாயே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பாதுகாவலர் தூய பாத்திமா அன்னையே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தூயாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்னையே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆரோக்கிய அன்னையே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். குடும்பங்களின் தலைவரான புனித யோசேப்பே, உங்களுக்காக வேண்டிக் கொள்வோம்.